அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற லிட்டில் ஃபேக்ட் எப்தாவின் பொருத்தனை. இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பொருத்தனை. இந்த பொருத்தனையை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி எப்தாவை பற்றின டீடைல்ஸ், அவரோட பேக்ரவுண்ட் என்னன்னு பார்க்கலாம். இவர் ஒரு மைட்டி வாரியர். ஆனா இவருக்கு ஒரு பெயின்ஃபுல் பாஸ்ட் இருக்கு. அதாவது அவருடைய சகோதரர்களாலே நிராகரிக்கப்பட்டு, அவர் ஏற்கனவே இருந்த ஒரு இடத்துல இருந்து இவர துரத்திருவாங்க. இவரு வேறு ஒரு இடத்துல தனியாக வாழ்ந்து கொண்டிருப்பார். தனியாக அப்படின்னும்போது அவரும், அவருடைய மகளும், மனைவியை பற்றின குறிப்பு இல்ல. மனைவி இருந்திருக்கணும் அப்படின்னு நம்மலாம் கன்சிடர் பண்ணோம்னா, அவருடைய மனைவி, அவருடைய மகள் இவங்க வேறு ஒரு இடத்துல தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பீரியட். இந்த பீரியட் என்ன மாதிரி ஒரு டைம்னா, இஸ்ரேல் தேசம் அம்மோனியர்களுக்கு கீழாகவும், பெலிஸ்தர்களுக்கு கீழாகவும் அடிமைப்பட்டிருந்த ஒரு பீரியட். 18 வருஷமாக அவங்க அந்த அடிமைத்தனத்திலே இருக்கிறாங்க. இந்த 18 வருஷத்துல அவங்க மிகவும் கஷ்டங்கள அனுபவித்திருப்பாங்க. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க பாவத்தை உணர்ந்து தேவனிடத்தில் மீண்டுமாக போய் மன்றாடுகிறார்கள். அதாவது நாங்கள் உமக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டோம். எங்கள மன்னித்து எங்களுக்கு விடுதலை கொடுங்க. இந்த ஒரு முறை மாத்திரம் எங்களுக்கு நீங்க கண்டிப்பாக எங்கள ரட்சிக்க வேண்டும் அப்படின்னு வேண்டுறாங்க. தேவன் இந்த வேண்டுதலை கேட்டு, இப்ப இவங்களுக்கு விடுதலை அளிப்பதற்காக என்ன பண்றாங்கன்னா, இப்ப இவங்க அவங்களுக்கு எதிர்த்து வார்க்கு போகணும். அப்படி வார்க்கு போறதுக்கு எப்தாவ லீட் பண்ண சொல்லி அவர அப்பாயிண்ட் பண்றாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நியாயாதிபதிகள் 10 மற்றும் 11ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம். ஸோ இப்ப எப்தா வார்க்கு போகணும். வார்க்கு போறதுக்கு முன்னாடி அவர் தேவனிடத்தில் ஒரு பொருத்தனை செஞ்சுட்டு போறாரு. அந்த பொருத்தனையை நம்ம வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோட திரும்பி வரும்போது, என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும். அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான். ஸோ இந்த மாதிரி பொருத்தனையை சொல்லிட்டு அவரு வார்க்கு போறாரு. வார்ல வின் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ வின் பண்ணிட்டு அவர் ரிட்டர்ன் வரும்போது, அவரோட எதிர்பார்ப்பு படி அவரோட வீட்டு வாசல்ல இருந்து அவருக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அதை கர்த்தருக்கு உரியதாகவும் அதை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்துவேன் அப்படின்ற ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. ஆனா அவருக்கு எதிர்கொண்டு வந்தது யாருன்னு பார்க்குறோம்னா, அவருடைய ஒரே மகள் தன்னுடைய தந்தை வின் பண்ணிட்டு வரதை வெல்கம் பண்றதுக்காக நடனம் ஆடி சந்தோஷமா அவருக்கு எதிர்கொண்டு வருவாங்க. அப்போ அவருக்கு அதோட சீரியஸ்னஸ், அவர் செய்த பொருத்தனையோட சீரியஸ்னஸ் அவருக்கு அப்போ ரொம்பவே டிஸ்டர்பிங்காக இருந்திருக்கும். ஸோ அந்த டிஸ்டர்பிங் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்குறோன்னா, அவருடைய வஸ்திரங்கள் எல்லாம் கிழித்து கொண்டு அவர் அவங்க பொண்ணுகிட்ட என்ன சொல்லுவாருன்னு பார்க்குறோன்னா, நீ என் மகளே என்னை மிகவும் மனம் அடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்றார். ஸோ இங்குதான் அவரோட பொருத்தனையை அவர் எவ்வளவு உறுதியாக அந்த பொருத்தனையை பண்ணியிருக்கிறாரு. அதை நிறைவேற்றியும் காட்டுறதுல அவர் எந்த விதத்திலும் பின்வாங்கவே இல்லை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவர் சொல்லியிருக்கலாம், எனக்கு இருக்கிறதே ஒரே குமாரத்தி, என்னை நான் தெரியாம சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் இதுக்கு பதிலாக வேற ஏதாவது நான் பலியாக செலுத்துறேன் அப்படின்னு கூட அவர் ப்ரேயர் பண்ணியிருக்கலாம். ஆனா அவரோட பொருத்தனையோட ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னோம்னா இதுதான், என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது அப்படின்னு. ஸோ அவருடைய பொருத்தனையில எவ்வளவு உறுதியாக இருந்தார் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்மளோட குவெஸ்சன் இப்ப இதுதான், இவர் இந்த மாதிரி என்ன சொல்லியிருக்காருன்னு பாக்குறோம்னா, கர்த்தருக்கு உரியதாகவும் அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் அப்படின்றாரு. அப்போ எப்தா தனது மகளை சர்வாங்க பலியாக செலுத்தினாரா, அல்லது எப்தா தனது மகளை சர்வாங்க தகன பலியாக செலுத்த முடியுமா அப்படின்றதுதான் இப்ப குவெஸ்சன். ஸோ அதை தெரிஞ்சுக்கணும்னா நாம சர்வாங்க தகன பலிக்குரிய ரூல்ஸ் தெரிஞ்சதுன்னா நாம இதை பத்தின ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஸோ சர்வாங்க தகன பலியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா லேவியராகமம் முதல் அதிகாரம் முழுவதுமே அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சர்வாங்க தகன பலியாக ஒரு அனிமல் சூஸ் பண்ணணும். என்ன மாதிரி சூஸ் பண்ணணும்னா, மாட்டு மந்தையிலிருந்து எடுத்தா அது ஒரு காளையாக இருக்க வேண்டும். ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்தால் அது ஒரு செம்மறி ஆடாகவோ இல்லதுன்னா வெள்ளாடாகவோ இருக்க வேண்டும். இல்ல ஒரு
பறவையா இருந்ததுன்னா அது வந்து ஒரு டர்ட்டில் டாவாவோ இல்லைன்னா ஒரு யங் பீஜனாவோ இருக்கணும். ஸோ அப்படியாக ஒரு அனிமலை எடுத்து அதை கில் பண்ணி அதோட பாடி பார்ட்ஸ்ல சில பார்ட்ஸை வந்து பீசஸா கட் பண்ணி அதை எடுத்துட்டு வந்து பலிபீடத்தின் மேல வச்சு எரிக்க வேண்டும். இதுதான் அதோட ப்ராசஸ். இந்த மாதிரி ஒரு ப்ராசஸை எப்தா தனது மகளுக்கு செய்திருப்பாரா அப்படின்னு பார்த்தோம்னா செய்திருக்க முடியாது. ஏன்னா சர்வாங்க தகன பலியில வந்து கண்டிப்பாக ஒரு அனிமல் மட்டும்தான் சூஸ் பண்ணணும். ஹியூமன் சாக்ரிஃபைஸ் வந்து அலௌடு கிடையாது. ஹியூமன் சாக்ரிஃபைஸ் வந்து தேவனுக்கு அருவருப்பான ஒரு காரியம். அதை நம்ம வாசிக்கலாம். உபாகமம் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு அப்படி செய்யாயாக. கர்த்தர் வெறுக்கிற அருவருப்பான யாவையும் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்து தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தங்கள் தேவர்களுக்கு அக்கினியிலே சுட்டரித்தார்களே. இது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு விஷயம். அவர் அருவருக்கிற ஒரு காரியம். இதே வந்து லேவியராகமம் 18:21 வந்து நீ உன் சந்ததியில் யாரையாகிலும் மோலேகுக்கென்று தீ கடக்கும்படி இடம் கொடாதே, உன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதே, நான் கர்த்தர். நீ அந்நிய தேவர்கள்ல பக்கத்துல யாரோ செய்யறாங்களேன்னு சொல்லிட்டு நீ போய் உன்னுடைய குமாரர்களையோ இல்ல குமாரத்திகளையோ கொண்டு போயிட்டு இந்த மாதிரி தீயில வந்து எரிச்சிட வேண்டாம். ஏன் அப்படின்னா என்னுடைய நாமத்தை நீ வந்து பரிசுத்த குலைச்சல் ஆக்கிடுவ, என்னுடைய நாமத்தை நீ கெடுத்துடுவ, நான் கர்த்தர், செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இதையும் வந்து எரேமியா எழுதும்போது எப்படி எழுதுறாருன்னு பாக்குறோம்னா, இந்த மாதிரி ஒரு காரியத்தை நான் கட்டளையிடவும் இல்லை, அது என் மனதில் தோன்றவும் இல்லை அப்படின்னு எழுதிட்டாரு. அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஹியூமன் சாக்ரிஃபைஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ எப்தா அங்க என்ன செய்தார் அப்படின்றத நம்ம வாசிக்கணும்னா, இப்ப எப்தா வந்து தன்னுடைய மகள் கிட்ட வந்து நான் வந்து கர்த்தர்கிட்ட வந்து வாக்கு கொடுத்துட்டேன், நான் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதற்கு அவங்களோட மகள் என்ன சொன்னாங்கன்னு நம்ம பார்க்கலாம். 36ஆம் வசனம். அப்பொழுது அவள், என் தகப்பனே, நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ, அம்மோன் புத்திரராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடியினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றாள். ஸோ இப்போ இவங்களும் வந்து ஒரு வார்த்தையும் வந்து எதிர்த்து பேசாமலையும் இல்லை அதுக்கு தயக்கம் காட்டாமலேயோ வந்து உடனே வந்து நீங்க என்ன வேண்டிக் கொண்டீர்களோ அதே மாதிரி எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு அவங்க வந்து ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்க. அது என்னன்னா 37ஆம் வசனம். பின்னும் அவள் தன் தகப்பனை நோக்கி, நீர் எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும். நான் மலைகளின் மேல் போய் திரிந்து நானும் என் தோழிமார்களும் என் கன்னிமை நிமித்தம் துக்கம் கொண்டாட எனக்கு 2 மாதம் தவணை கொடும் என்றாள். ஸோ இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒருவேளை இவர் உங்களை வந்து சர்வாங்க தகன பலியாக கொலை செய்ய போறாங்க, கில் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா, அவங்க என்ன சொல்லியிருக்கணும்னா, என்னுடைய மரணத்தின் நிமித்தம் துக்கம் கொண்டாட எனக்கு அவகாசம் கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, கன்னிமை நிமித்தம் துக்கம் கொண்டாட எனக்கு 2 மாதம் தவணை கொடும் அப்படின்றாங்க. அப்படின்னா அதுக்கு அடுத்த வசனங்கள் நம்ம வாசிக்கும் போது இவங்க இந்த மாதிரி துக்கம் கொண்டாடிட்டு திருப்பி வரும்போது என்ன சொல்றாங்கன்னா, 39ஆம் வசனம். அப்பொழுது அவள் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தால், அவள் புருஷனை அறியாதிருந்தாள். ஸோ இங்க வந்து இவங்களை வந்து சர்வாங்க தகன பலியாகலாம் கொடுக்கல. இவங்களை வந்து திருமணம் செய்யாமல் தேவனுக்காக தன்னை அர்ப்பணிக்கும் காரியத்துல தான் வந்து அவங்க ஈடுபட்டார்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப இங்க இன்னொரு கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ப எப்தா வந்து சர்வாங்க தகன பலி செலுத்தலையா? ஆனா அவர் தான் பொருத்தனை பண்ணாரே, நான் வந்து சர்வாங்க தகன பலி செலுத்துறேன்னு சொல்லி பொருத்தனை செய்தாரே அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலி வந்து எப்தா பொருத்தனை பண்ணும்போது அவரோட மைண்ட்ல வந்து ஒரு அவர் வந்து ஒரு பொண்ணு வருவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் அப்படின்னா, இவங்களோட வீட்டு கட்டுமான அமைப்பு இருக்கு இல்லைங்களா? ஸோ அதுபடி எப்படி இருக்கும்னா, ஒரு சாதாரண வீடா இருந்ததுன்னா, வீட்டோட முன்பகுதியில வந்து நிறைய ஆடு மாடுகளை வச்சிருப்பாங்க. பின்பகுதியில வந்து அவங்க குடியிருந்திருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் வசதியாக இருந்தால், வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லா வந்து ஆடு மாடுகள், அனிமல்ஸ் வச்சிருந்திருப்பாங்க. மேல இருக்கிற ஃப்ளோர்ஸ்ல வந்து அவங்க வந்து குடியிருந்திருப்பாங்க. ஸோ இவரோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்ததுன்னா, அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ஏதோ ஒரு அனிமல் தான் வந்து எதிர்கொண்டு வந்துரும். அதை நாம வந்து சர்வாங்க தகன பலியா தேவனுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு அவரு நினைச்சிருந்திருப்பாரு. ஆனா அவருக்கு தெரியாதா, வீட்டு வாசல்ல இருந்து வந்து ஒரு வீடு, ஒரு வாசல் அப்படின்னும் போது வந்து யார் எதிர்கொண்டு வர முடியும்?
நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மனிதன் தான் வந்து வெளியில வர முடியும், தன்னுடைய குடும்பத்தாரோ உறவினர்களோ தான் வெளியில வர முடியும். ஆனா அவங்களோட வீட்டு கட்டுமான அமைப்புப்படி அவர் எதிர்பார்த்தது வந்து ஒரு அனிமல் தான் வந்திருக்க முடியும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்தாரு. ஆனா வந்தது வந்து அவருடைய மகள். ஸோ இப்போ கொஷின் இதுதான், எப்தா அவர் பொருத்தனை செய்ததன்படியே சர்வாங்க தகன பலியை செலுத்தினாரா இல்லையா அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும். இது வந்து சில டிரான்ஸ்லேட்டர்ஸ் வந்து எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா நமக்கு அதுக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஒயல்டியில் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இட் ஹேத் பீன் டு ஜெஹோவா ஆர் ஐ ஹாவ் ஆஃபர்ட் அப் ஃபார் இட் அ பர்ன்ட் ஆஃபரிங் அப்படின்னு இருக்கும். ஸோ இன்னும் சில டிரான்ஸ்லேஷன்ஸ் நம்ம வாசிக்கும்போது, இட் ஷால் பி த லார்ட்ஸ் அண்ட் ஐ வில் ஆஃபர் ஹிம் அப் ஃபார் அ ஹோல் பர்ன்ட் ஆஃபரிங் அப்படின்னு இருக்கும். அப்படி பார்க்கும்போது எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், மேலும் நான் அவருக்கு ஒரு சர்வாங்க தகன பலியை செலுத்துவேன் அப்படின்றது தான் அவருடைய பொருத்தனை. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பொருத்தனையோட ஃபர்ஸ்ட் பார்ட்டான எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும். இவர் அவருடைய மகளை வந்து தேவனுக்கென்று அர்ப்பணித்து விட்டார், அதுவும் முடிஞ்சிருச்சு. அடுத்தது அவர் ஒரு சர்வாங்க தகன பலியை அவராக ஒரு அனிமலை சூஸ் பண்ணி அவர் அதையும் செலுத்தி இருக்க வேண்டும் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போ கன்ஃபார்மாக சொல்லலாம், எப்தா தனது பொருத்தனையை முழுவதுமாகவே வந்து நிறைவேற்றினார். இந்த ஈவெண்ட்டை வந்து இன்று வரையிலுமே வந்து யூதர்கள் வந்து பின்பற்றி வருகிறார்கள், அதாவது நினைவு கூர்ந்து கொண்டு வருகிறார்கள். இதை வந்து வாசிக்கலாம், நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். இது நிமித்தம் இஸ்ரவேலின் குமாரத்திகள் வருஷம் தோறும் போய் 4 நாள் கீழையேத்தியனான எப்தாவின் குமாரத்தியை குறித்து புலம்புவது இஸ்ரவேலிலே வழக்கமாயிற்று அப்படின்னு வாசிக்கிறோம். இங்க புலம்புவதுன்னு இருக்கு. ஆக்சுவலி இது புலம்புவது அப்படின்ற மீனிங் இங்க வரக்கூடாது. இங்க இருக்கிற ஒரிஜினல் வேர்டோட டிரான்ஸ்லேஷன் வந்து செலிப்ரேட், ரீகவுண்ட், ரிமெம்பர் அப்படின்னு தான் இருந்திருக்கணும். அப்படி பார்த்தா நினைவு கூர்ந்தார்கள் அப்படின்னு சொல்றது வந்து இங்க சரியாக இருந்திருக்கும். இங்க வந்து என்னன்னா 4 நாள் வந்து போய் பண்ணியிருக்காங்க. இது கண்டினியூஸ் 4 நாள் கிடையாது. இது என்ன மாதிரி இவங்க சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இந்த கஸ்டம் வந்து இப்பவும் ஃபாலோ பண்றாங்க இல்லையா, இந்த கஸ்டம்க்கு பேர் வந்து டெக்குஃபா அப்படின்னு பேரு. இதை வந்து இவங்க எப்படி சூஸ், இந்த 4 நாள் வந்து எப்படி சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சால்ஸ்டிசஸ் வந்து 2 நாள், ஈக்வினாக்ஸ் வந்து 2 நாள். அப்போ இந்த 4 நாட்களுக்கு வந்து இவங்க எப்தாவின் பொருத்தனையை குறித்தும் அவர் தன்னுடைய மகளை வந்து லைஃப் சாக்ரிஃபைஸாக கொடுத்ததையும் வந்து இவங்க வந்து இப்போ வரைக்குமே வந்து நினைவு கூர்ந்து கொண்டு வருகிறார்கள். எப்தாவின் பொருத்தனை வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து பொருத்தனைக்கெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அது எப்தாவின் பொருத்தனை மட்டுமே அப்படின்றது இன்னையோட லிட்டில் ஃபேக்ட்ஸ்.